எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Purity you can feel. Intention you can carry. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். பட் ரீசன்ட் பாலிடிக்ஸ் வந்து அந்த பேரை மாற்றிடுச்சு. விசிகா பாதி விசிகா வந்து ஆபிசிகாவாக மாறிடுச்சு. ஆபிசிகானா ஆதவர்ண விசிகாவாக மாறிடுச்சு. திமுக கூட்டணியில் இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே, திமுக தான் சொல்லுச்சு. நாங்கள் அவங்களோட தான் இருக்கோம். பாஜக எதிர்ப்பு இருக்கிற வரை நாங்கள் திமுகவோட பயணிப்போம்ன்றாரு. அதே நேரத்தில் தாவேகாவோட கூட்டணியில் நாங்கள் இருக்கோன்னு நாங்கள் சொல்லலையே, அவங்க தான் சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் எங்களை கையை தான் தூக்கணுமே தவிர அந்த கூட்டணிக்கு பேர் கூட வைக்கல. ஒரு செய்தி அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டா நீங்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்தாகணும். திமுக மேல ஒரு நட்பு இருக்கக்கூடாது, மரியாதை இருக்கக்கூடாது. நட்பு இருக்கும், ஆனால் அவர்களோட சேர்ந்து வரக்கூடிய காலங்களில் நாங்கள் போராடுவோம், பேசுவோம், பாஜக எதிர்த்து பேசுவோம் அப்படிங்கிறதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. திருமாவளவன் வந்து அவருடைய எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வந்து என்னன்னு தெரியல. வர இடைத்தேர்தலில் வேற ஏதாவது பெரிய ஆஃபர் ஏதாவது வருதா? நபர் பாலிடிக்ஸ் எந்த வகையில் சரியா இருக்கும் பாக்குறீங்க நீங்க? அம்பேத்கர் வெள்ளையா இருக்காரு, நல்லா வலிச்சு வாரி இருக்காரு, கண்ணாடி போட்டிருக்காருன்னு பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? அம்பேத்கருடைய கஷ்டங்களை, அம்பேத்கருடைய ஐடியாலஜி பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? ஐடியாலஜி தான். அப்புறம் எப்படி நீங்க அந்த ஒரு நபரை பிடிக்கும்னு சொல்லுவீங்க? அந்த நபர் போய் பாஜக சங்கி கூட்டணியில போய் உட்காடுறாங்க. இவர் காலான்னு ஒரு படம் எடுப்பாப்லையா, அதுல வந்து சங் பரிவாரை அடிச்சு ஓட விடுற மாதிரி சீனு வைப்பாப்லையா. ஆனா அது போய் சங் பரிவார் கூட போய் கூட்டணி வைப்பாங்களா அரசியல் ரீதி? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த அதிகாரம் வேணுமா? அந்த அதிகாரம் வந்து அதை விட வார்த்தையை சொல்ல முடியாது. அது கேவலத்தோட உச்சம். அதை நாங்க வாழ்த்துறோம்னு சொல்றாரு. இப்ப அந்த பொற்கொடியக்காவை தோக்கடிச்சது யாரு? தாவேகா. என்ன சொல்றாருன்னா, நான் அரசியல்லயே முதல் தடவையா அது வேட்டு மதம் இல்லாம ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்கேன். பச்சை பொய்யா இல்லையா? இல்ல விமர்சனம் வந்து இப்போ ரஞ்சித் அவர்கள் மேலேயும் நீளுது. என்ன காரணம்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். டிஎன் ட்ரோல் மீடியா சே அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நடப்பு அரசியல் சூழல் பற்றி விரிவாக பேச போகிறோம். வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திச்சு இல்லை அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, அவர் ஒழுங்காக பேசலை, இல்லை ஸ்டடியாக பேசலை, மாற்றி பேசலன்ற விமர்சனம் வந்து அவர் மேலே சோஷியல் மீடியாலாம் வருது. இப்போது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் என்ன கருத்தில் ஃபாலோ பண்ணுறாரு அதில் தான் பயணிப்பார்ன்ற ஒரு நேம் அவர் எப்பயுமே உண்டு. பட் ரீசன்ட் பாலிடிக்ஸ் வந்து அந்த பேரை மாற்றிடுச்சா இல்லை அது அனாவசியமான விமர்சனமா? விசிகா பாதி விசிகா வந்து ஆபிசிகாவாக மாறிடுச்சு. ஆபிசிகானா ஆதவர்ண விசிகாவாக மாறிடுச்சு. ஒரு மேடையில் அவர் சொல்லும்போது, நான் வந்து திமுகவுடைய வாக்குகளை பெற்று ஜெயித்தேன், ஆனால் இன்றைக்கி தாவேகாவில் இருக்குன்னு சொல்லி என்னை யாரும் கேள்வி கேட்கல. அப்படி கேள்வி கேட்டுருந்தா ஜனநாயகம் அப்படின்னு அவர் வந்து ஒரு மேடையில் பேசியிருப்பார். கேள்வி கேட்டாங்க. யார் கேட்டாங்கன்னா திமுகவில் இருக்குங்களா கேட்டாங்க. அப்படி கேட்டவங்கள ஆவிசிகா வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லை அவர் அவங்க கட்சியை தானே மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஆமாம், ஆனால் வந்து நீ ஏன் இதெல்லாம் கேட்குற, இது அது இதுன்னு சொல்லி ஆவிசிகாவில் இருக்க ஆளுங்கெல்லாம் கேட்குறாங்க. விசிகாவுக்குன்னு தனியாக ஒரு செயல்பாடுகளோ இல்லைனா வந்து மனப்பான்மையோ இருக்கக்கூடாதா என்ன? யார் பேசினாலுமே நீங்கள் வந்து ஒரு பக்கசார்பு இருக்கவங்கன்னு சொன்னால் எப்படி? ஒரு சில பேர் இன்னமும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி, இல்லை ஆளு ஷானவாசன, பனீர் பாபு என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு போயிட்டாரு. இன்னும் ஒரு சில பேர், நீங்கள் கடந்த காலங்களில் ஸ்போக் பர்சனாக விசிகாவில் இயங்கிட்டு இருந்த எல்லாருமே இன்னைக்கு பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஆதிதிராவிடர் நலத்துறையை வந்து சமூக நீதி துறையாக மாற்றினாங்கன்னு சொல்லும்போது விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்போக் பர்சன்ஸ் எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனால் விசிகா திருமாவளவன் வந்து எதிர்க்கலை. வன்னியரசும் அவர் எதிர்க்க முடியாத ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் அவர், ஆனால் திருமாவளவன் அவர் எதிர்க்கலை. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே என்னென்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து திருமாவோட கண்ட்ரோல்லே இருக்காங்க. கீழே இருக்க மாவட்ட செயலாளர்கள் பெருவாரியான நாட்களை தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகா கேப்சர் பண்ணிருச்சு, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை தான் தாவேகா பெற்றுச்சுன்னு ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் வாக்குகள் எல்லாமே திமுக தான் இருந்துச்சு. எஸ்சி வாக்குகள், எஸ்டி வாக்குகள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை தான் தாவேகா பெற்று இருக்கு. இல்லை, ஆனால் அவங்களுடைய ஒரு முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவாக இருந்த ஐயுஎம்எல்ஏ கூட்டணி மாறிட்டாங்கல்ல. அதுதான் சொல்கிறேன். அது அந்த வாக்குகள் எல்லாமே திமுகவில் தான் இருந்துச்சு, திமுக தான் வெற்றி அடைஞ்சது. இப்போதான் மாறி இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர் தொடர்ந்து பேசுறதெல்லாம் பாருங்க. இப்போ அவர் குதிரை பேரம்ல வாய் திறக்க முடியல, சட்ட ஒழுங்குல வாய் திறக்க முடியல, பாஜக எதிர்த்து தாவேகா பேச மாட்டேங்குதேங்கிறதுல அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்கள் எதிர்க்கிறோமே அதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. குதிரை பேரம்ல பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களா வராங்க,
இது வந்து குதிரை பேரமில் வராதுங்கிறாரு. ஏன்னா அவர் அந்த இடத்துல நிர்பந்திக்கப்படுறாரு, பேச வைக்க வேண்டிய நிர்பந்திக்கப்படுறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் கட்சி அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. அவர் ஒரு கீழே கட்சிக்குள்ளே ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி அவங்க அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. அதே நேரத்தில் அவரால் வெளியும் வர முடியல. அதனால தான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே, திமுக தான் சொல்லுச்சு, நாங்கள் அவங்களோட தான் இருக்கோம், பாஜக எதிர்ப்பு இருக்கிற மாதிரி நாங்கள் திமுகவோட பயணிப்போம்ன்றாரு. அதே நேரத்தில் தாவேகாவோட கூட்டணியில் நாங்கள் இருக்கோன்னு நாங்கள் சொல்லலையே, அவங்க தான் சொன்னாங்க, அந்த கூட்டத்தில் எங்களை கையை தான் தூக்கணுமே தவிர அந்த கூட்டணிக்கு பேர் கூட வைக்கல, உறுதி செய்யப்படல, ஒரு நட்போ மரியாதையோ இருக்குன்னு சொல்லி இல்லை, அப்படி இருக்க முடியாது. அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டா நீங்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்தாகணும். நீங்க பாஜக எதிர்ப்புன்னும் போது திமுக மேல ஒரு நட்பு இருக்க கூடாது, மரியாதை இருக்க கூடாது, இருக்கும், நட்பு இருக்கும். ஆனா அவர்களோட சேர்ந்து வரக்கூடிய காலங்களில் நாங்க போராடுவோம், பேசுவோம், பாஜக எதிர்த்து பேசுவோம் அப்படிங்கிறதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. அதுக்குள்ளேயே பல சிக்கல்கள் வரும். இப்போ ஒரு பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல விசிகா வந்து நிலைப்பாடு என்னவா இருக்கும்னா ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும். இப்போ இவங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் அறிவிப்பாங்க, இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு வடிவத்தை கொண்டு போவாங்க, எந்த பக்கம் நிற்கிறதும் தெரியாது. அப்போ அந்த குளறுபடிகள் நிறைய இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒன்று நீங்கள் இந்த பக்கம் நிற்கணும், இல்லை இந்த பக்கம் நிற்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் பேச முடியும். அதனால தான் கம்யூனிஸ்டுகள் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமைச்சரவையிலே நாங்கள் இடம் பெறலன்ட்டாங்க. அமைச்சரவையில் நாங்கள் இடம் பெறலை, பாஜக எதிர்ப்பில் நாங்கள் திமுகவோட இருந்துட்டு போயிடுறோன்ட்டாங்க. அவ்வளோதான். அப்போ இவங்க இந்த பக்கம் இருக்க போகிறாங்கன்றதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடையாது. ரொம்ப தெளிவாக நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவுன்ட்டாங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சி எதிர்த்து ஒரு அறிக்கை வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. இப்போ எதிர்கட்சி எதிர்த்து எந்த அறிக்கையும் வரதில்லை. தாவேகா எதிர்த்து தொடர்ந்து அறிக்கைகள், கண்டன அறிக்கைகள் வந்துக்கிட்டே இருக்கு. குதிரை பேரம்லேருந்து எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த புரிதல் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ திருமாவளவன் வந்து அவருடைய எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வந்து மேபி என்னன்னு தெரியல, வர இடைத்தேர்தலில் வேற ஏதாவது பெரிய ஆஃபர் ஏதாவது வருதா, இல்ல ரொம்ப நாள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கோம் வந்து ஒரு ஆஃபர் பேசிஸ்ல உள்ள கட்சியாவே பாக்குறீங்களா? அது அவங்க இல்ல, அப்படி இல்லன்றதுனால தான் இப்ப அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அவசியம் போயிருக்கிறாங்கல்ல, அப்ப நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குல்ல. அது ஆஃபர்னு எடுத்துக்க முடியுமா? அது ஒரு சூழல் வந்துச்சு, அவங்க சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடி கண்ட்ரோல் வந்துடக்கூடாது, நாங்க சப்போர்ட் பண்றோம்னாங்க. ஒரு பொறுப்பு யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அண்ணன் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இப்போ அவரை போட்டு அடிக்கடி நடிக்கிறாங்க. அதாவது தாவேகா வந்து இந்த மாதிரி ஏதோ சொல்லு, அப்போ பாஜகவும் பேசிச்சுன்னா பாஜகவோட போயிடலாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. பாஜகவும் நமக்கு வந்து ஏதாவது சொல்லிச்சுன்னா அங்கே போயிடலாமான்னு சொல்லி போட்டிருப்பாரு. நீங்கள் தாவேகாவுடைய கொள்கை என்ன? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு சொன்னது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராங்க அப்படின்னும் போது அதில் நீங்கள் போகக்கூடாது. ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றத முதல் முழக்கமாக நீங்கள் தான் தமிழ்நாட்டில் வச்சிங்க. அதில் இல்லை, மாற்றுக்கிறதுலாம் நாங்கள் சொல்லலை. ஆனால் அதை திமுகவோட வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. திமுக தான் தர ரெடியா இல்லையே, அப்படி அதுக்கான அவங்க கொள்கை வேறல்ல, அவங்க கொள்கை வேற. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றது அவங்க கொள்கை வேற. அதில் அதில் நீங்கள் இப்போ இந்த மாநிலத்தில் சுயாட்சியில் வந்து நீங்கள் மாநிலத்திலையும் கூட்டாட்சி வேணும் அப்படின்னா விசிகாவோட கட்சி பலம் அதிகமாகணும். இல்லைங்க, இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா, திமுக கிட்ட அதை கொடுக்கறதுக்கான ஸ்கோப்பே இல்லை. ஆனா அங்க கேளுங்க, தர்ற தாவேகா விட்டு விசிகாவுக்கு 2 சீட்ல இருந்து 5 சீட் வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, 5 சீட் வரைக்கும், இன்னைக்கு 6 சீட் வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல. ஏன் காங்கிரஸுக்கு மட்டும் 25 சீட் வரைக்கும் கொடுத்தாங்க? அதை பலரும் வந்து அநீதியா தானே பாக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல ஆட்சி பொறுப்புல இருக்கு, மத்தியில நாடாளுமன்றத்துல அதிக எண்ணிக்கையில எம்பிக்கள் வச்சிருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய கட்சி. அதனால இங்க காங்கிரஸ்க்கே கூட அமைச்சரவையில இடம் கிடைக்குமான்னு தெரியாது இல்ல திமுக. அதுதான் சொல்றேன், அதுக்கு தான் 25 சீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது இவங்களுடைய கொள்கை, அது திமுகவுடைய கொள்கை, அது தனி. அவங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க அதிமுக வந்தா மட்டும் கொடுத்துருமாண்ணே, அதிமுகவுக்கும் அதே கொள்கை தான். மத்தியில் தமிழ்நாட்டுல அதை பாக்குறோம். ஆனா இந்த சூழலை வந்து இன்னைக்கு விஜய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல, இப்ப விஜய் வந்து ஒரு 140 மேல ஜெயிச்சிட்டாரு, விசிகாவுக்கு சீட்டு கிடைக்குமா? அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா? தெரியல. என்ன கூப்பிடுவாங்க, முதல்ல கூப்பிடவே மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? இப்போ விசிகா மேலேயோ கம்யூனிஸ்ட் மேலேயோ ஐயுஎம்எல் மேலேயோ நம்பிக்கை இல்லாதனாலதான் குதிரை பேரம் நடத்திக்கிட்டு எல்லாரையும் உள்ள வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆதாரமே இல்லாமல் யாரையும் எங்கெங்கேயோ கைது பண்ணுறீங்க. ஒன்றிய செயலாளர், திமுக நிர்வாகி கைது, அப்படிலாம் பார்க்குறீங்க. அவங்க எந்த இடத்துல எப்படி பேசுனாங்கன்ற ஏதாவது ஒரு ப்ரூஃபோட நம்ம சொன்னால் ஓகே, திமுகவும் பண்ணியிருக்கு, நம்மளால் பேச முடியும். அப்படி எந்த ப்ரூஃப்மே நமக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. ஆனால் வைகோ ஓப்பனாக பேசுகிறார் மேடையில். நான் வந்து 2 பதவி ராஜராவா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேம்பெயின் பண்ணுறேன்னு முதலமைச்சர் விஜய் சொன்னார்னு ஓப்பனாக மேடையில் பேசுகிறாரு. அப்போ அதுக்கு பேர் குதிரை பேரம் தானே? எம்ஆர் விஜயபாஸ்கர் பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களை தாவேகா அப்ரோச் பண்ணிச்சுங்கிறாரு. அப்புறம் காமராஜர் ஆட்சியை தரேன்னு சொல்லிட்டு காமராஜரை கடத்தி வச்சு கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அந்த வீடியோ தமிழ்நாடே பார்த்துச்சு.
அதுக்கு அவர் யார் அரெஸ்ட் பண்ணல, அவர் கூட இருந்த அந்த காரில் இருந்து யாரையுமே அரெஸ்ட் பண்ணவே இல்லை. நான் 3 சொல்லியிருக்கேன்னா, இப்போ 4வது பேர் மொத்தம் 4 ஒரே நேரத்தில் குதிரை பேரம் நடந்துச்சு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றத்திலேயே ஆதவர்ஜுனா முன்னிலையில் தாவேகா அலுவலகமாக சட்டமன்றத்தை மாற்றி உள்ளே போய் இணைகிறாங்க. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஜயபாஸ்கர் போகிறாரு, அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே தொடர்ந்து புகார் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் வாங்குறாங்க, இது வந்து அவமானம் அப்படின்னு. கூட்டணி கட்சியில் இருக்க கட்சிகளே சொல்கிறாங்க இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பார்த்தா ஆரோக்கியமாக இல்லைன்னு சிபிஎம் சொல்லுது. இவ்வளோ ஆதாரங்கள் சாலிட் ப்ரூஃபாக இருக்குது. சிபிஐ தூங்குது, மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது, ஆளுநர் வந்து கப்சிப்புன்னு இருக்காப்புல, தொடர்ந்து அவர்கிட்டே கம்ப்ளைண்ட்டே போகுது. எடப்பாடி கொடுக்குறாரு, டிடிவி தினகரன் கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் குதிரை பேரம் லிஸ்ட்லேயே வரல. சம்மந்தம் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர் அசால்ட்டாக கோர்ட்டில் போய் அந்த வழக்கை குவாஷ் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, இது ஒரு மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. விசிக ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறணுமா அப்படின்னு கேட்டால் நான் தான் சொல்லுவேன், ஆமாம் கண்டிப்பாக நிச்சயமாக வரணும். ஏன்னா அதிகாரம் வலிமையானது, நாங்கள் தான் சொல்கிறோம். ஆமாம், அந்த அதிகாரம் நமக்கு வந்து வேணுன்றது தான். ஆனால் அந்த அதிகாரம் யார் மூலியமாக வருதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அப்படிப்பட்ட அதிகாரத்தில் நமக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வந்து பொற்குடியை வந்து ரஞ்சித் வந்து கூப்பிட்டு வந்து அதிமுக கூட்டணியில் சேர்க்குறாரு, அப்படி ஒரு அதிகாரம் வேணுமா என்ன? அதிகாரம் வேணுமா? ஒரு சீட்டை மட்டும் தான் எக்ஸாம் பண்ணாங்க எல்லாருமே, அவங்கன்ற ரீசனுக்காக மட்டும் தான் எக்ஸாம் பண்ணாங்க. ஏன் நபர் பாலிடிக்ஸ் எப்படிங்க நீங்கள் பார்ப்பீங்க? நபர் பாலிடிக்ஸ் எந்த வகையில் சரியாக இருக்கும்னு பார்க்குறீங்க நீங்கள்? அம்பேத்கர் வெள்ளையாக இருக்காரு, நல்லா வலிச்சு வாரி இருக்காரு, கண்ணாடி போட்டிருக்காருன்னு பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? இல்லை அம்பேத்கர் போராடிய அம்பேத்கருடைய கஷ்டங்களை, அம்பேத்கருடைய ஐடியாலஜியை பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? ஐடியாலஜி தான். அப்புறம் எப்படி நீங்கள் அந்த ஒரு நபரை பிடிக்கும்னு சொல்லுவீங்க? அந்த நபர் போய் பாஜக சங்கி கூட்டணியில் போய் உக்காடுறாங்க. இவர் காலான்னு ஒரு படம் எடுப்பாப்பிலையாம், அதில் வந்து சங் பரிவாரை அடித்து ஓட விடுற மாதிரி சீனு வைப்பாப்பிலையாம். ஆனால் அது போய் சங் பரிவார் கூட போய் கூட்டணி வைப்பாங்களா அரசியல் ரீதி? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த அதிகாரம் வேணுமா? அந்த அதிகாரம் வந்து அதை விட வார்த்தையை சொல்ல முடியாது, அது கேவலத்தோட உச்சம். அதை நாங்கள் வாழ்த்துறோன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்போ அந்த பொற்கொடியக்காவை தோக்கடிச்சது யார்? தாவேகா வந்து அது வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வாழ்க்கையில் அரசியல்லையே தடவையாக சாதி வேட்பு மதம் இல்லாமல் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கேன்றேன். ஏன்னா பச்சை பொய்யா இல்லையா? சிடிஆர் நிர்மல்குமார் யார்? நம்ம விஜயே முதல்ல எங்கே நின்னாரு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்போ இதெல்லாம் என்ன காப்பாற்றுறது தானே? இல்லை, விமர்சனம் வந்து இப்போது ரஞ்சித் அவர்கள் மேலேயும் நீளுது. என்ன காரணம்? ஆமாம், அவங்களும் தானே காரணம். இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அவங்களும்? அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா இந்த ஆட்சியை காப்பாற்றணும்? இல்லை இப்போ டைரெக்டாக பாலிடிக்ஸில் அவர் இன்டர்வியூன் பண்ணுறாரா என்ன? ஆமாம், பண்ணுறாருல. நீங்கள் வந்து டைரெக்டாக போன கடந்த அப்படி பார்த்தா அவர் முன்னாடிலேருந்து அரசியல் பேசுகிறாள் தானே. ஆமாம், இப்போ நாங்கள் வந்து கடந்த ஆட்சியில் அவர் திமுக எதிர்க்கும் போது நாங்கள் எதுவுமே சொல்லலை. அது நல்ல விஷயம். ஓகே, ஆளுங்கட்சி எதிர்க்கிறீங்க, அந்த சிச்சுவேஷனில் அவர் சட்ட ஒழுங்குல நீங்கள் பேசுகிறீங்க, ஓகே, நல்ல நீங்கள் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தலித் மரணங்களில் ஆமாம் பேசுகிறாரு. இனி ஒரு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் ஆதரவு நிறுத்தி போனலாம் பேசுனீங்க, ஓகே, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் நல்லா தொடர்ந்து பண்ணீங்க, ஓகே. இப்போ தாவேகா ஆட்சி வந்துருச்சு. சைதாப்பேட்டையில் குடியிருப்பு வளாகத்தில் தாவேகா எம்எல்ஏ வந்து மக்களுக்கு வீடு கொடுக்காம கட்டையை கொடுக்குறாப்புல ஒரு அறிக்கை வெளியாகுது நீலம்லேருந்து. அந்த அறிக்கையில் பச்சைக்கிளின்ற பேரேல, அதாவது தாவேகா விஜய்னு பேரில் தாவேகாவில் சைதாப்பேட்டை எம்எல்ஏ இல்லை, அதிகாரிகள். அதாவது வலிக்கவே கூட, சார் விஜய் சார் வலிக்குதா, இந்த வார்த்தையை போட்டால் வலிக்குமான்னு பார்த்து கேட்டு எழுதுனாங்களான்னு தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு 50 நாளில் ஒரு ஆட்சி ஆரம்பித்து 50 நாளில் 9 சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னா அது இந்த ஆட்சியில் தான். இதில் வந்து கண்டன அறிக்கை ஏதாவது இப்போ அதாவது ஒரு பெரிய மரணம் ஏற்படும் போது நீங்கள் அடுத்து ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா நான் வாங்கிடுவேன்லாம் சொல்கிறீங்கல்ல. 9 சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கடைசியாக அந்த பிஞ்சு குழந்தைங்களை நேரம் அந்த சமூகத்தில் அதுங்க கல்யாணம் பண்ணிட்டு அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்குங்க. பிஞ்சு குழந்தைய கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க இந்த சாதி வெறி பிடிச்ச மிருக நாய்ங்க. அதில் வந்து நாங்கள் வந்து இனிமேல் இது நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, வலியுறுத்துறோன்றாரு. இப்போ இந்த அம்பேத்கர் சிலை எவனோ ஒரு 10-15 பேர் ரோட்டில் உட்காந்து போராட்டம் நடத்துனானுங்களாம். அதனால் காவல்துறை வந்து மறுபடியும் தகுட வச்சு மறைக்குதான். இவர் வந்து அந்த சம்பவத்தை கண்டிக்கிறாராம், தாவேகா அரசை வலியுறுத்துறாராமா. எனக்கு புரியல. இதை வந்து உடனடியாக சரி செய்யணும்னு தாவேகா அரசை வலியுறுத்துகிறேன், இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். என்னங்க இது? எனக்கு புரியல. இந்த காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? காவல்துறை விஜயோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் தான் டைரக்ட் அமைச்சர். மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்துறாரு சிலையை திறக்க சொல்லி, சிலையை திறந்துட்டாங்க. அங்கே ஒரு 15 பேர் இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க போராடுறாங்க. இந்த அரசு என்ன பண்ணணும்? அம்பேத்கருங்கிறவர் ஒரு சாதி தலைவர் இல்லையா,
அவர் ஒரு பொது தலைவர். இன்னைக்கு நீ இந்த சமூகத்தில் இப்படி தலை நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறனா அதுக்கு காரணம் அவர் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வாங்கினவர். அவர் கால் மேல கால் போட்டு உன் ஊரை பார்த்து பாரு நிற்கிறாருன்னா அது உனக்கு அசிங்கம் இல்லையா? அது உன்னோட பெருமை, நீ கௌரவமாக சொல்லலாம். இன்னைக்கு இந்த சமூகத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கல, இந்நேரம் அந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னா யாரும் உன்னை காலி பண்ணியிருப்பாங்க. பார்ப்பான்கள் ஏறி உன்னையும் ஒரு கீழ் ஜாதி ஆக்கியிருப்பாங்க. இன்னைக்கு உனக்கு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வாங்கி கொடுத்த ஒரு மனுஷனுடைய செலவு உன் ஊரை நோக்கி நிற்கிதுன்னா அதை நீ சாதி தலைவராக பார்க்குறன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருப்பீங்க. இப்போ அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சி இங்கே இருக்குது. அந்த எந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அந்த ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியோட கொள்கை தலைவரும் அம்பேத்கரும் பெரியாரும் வராரு. அந்த கட்சியோட தலைவர் பல இடங்கள் அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சிருக்காப்புல. இதுக்கு மேலே இவங்களுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது? இதெல்லாம் போய் சொல்லி புரிய வைக்கணும்ல. அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா 10-15 பேர் போராட்டம் நடத்தினோடனே மூடிட்டாங்க. உடனே இது போராட்டமாகுது, கைகலப்பாகுது. இன்னொரு வாச்சாத்தி அதே மாதிரியான கலவரங்கள் அந்த கிராமங்களில் கொண்டு வராங்க. ஆண்களை விரட்டி கைது செய்யப்படுறாங்க. இவ்வளவும் நடக்குது, இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது. நீங்கள் சென்னையில் இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது நீங்கள் நேரில் போய் ஆய்வு செய்கிறீங்க ரஞ்சித் அவர்கள். இப்போ இதுக்கும் நீங்கள் போயிருக்கணும்ல. சரி, நேரில் கூட போகலாம். இந்த அரசை கண்டிக்கிறது எப்போ தான் வருவீங்க? வலியுறுத்துறோம்னா இது என்ன குழந்தையா? ஒரு பாரபட்சம் இருக்குதா சொல்கிறேன். ஆமாம் இருக்குல்ல. யாரை காப்பாற்ற துடிக்கிறீங்க? நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுங்கள். உங்கள் பின்னாடி நாங்களும் நிற்போம். உங்களை கடந்த காலங்களில் உங்களை நாங்கள் ரொம்ப பெருசாக மதிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. முக்கியமாக இந்த எலெக்ஷனில் வந்த ட்வீட்டும் அதுலேருந்து ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. என்னடா அது இப்படி போய்கிட்டு இருக்காங்க இந்த கட்சி அப்படின்னு. அப்போ எதை கட்டமைக்க விரும்புகிறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த அரசியல் சூழல் ஒரு பதற்றமான ஒரு சூழலாக தான் உருவாகுது. இவ்வளோ நாள் நட்பு சக்தியாக இருந்தவங்களாம் எதிரியாகுவாங்க, எதிரியாக இருந்தவங்களாம் நட்பு சக்தியாக மாறுவாங்கன்ற மாதிரியான சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. பட் இந்த சுச்சுவேஷன் தாவேகாவுக்கு நல்லது தானே? ஏன்னா தாவேகா அவங்களுடைய பொசிஷனை செக்யூர் பண்ணிக்கலாம்ல. ஆமாம், அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. தாவேகா என்ன செஞ்சாலும் அதை காப்பாற்றுறதுக்காக கவசமாக கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் வச்சுக்குது. விசிகாவுக்கு ஓகே அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறப்ப மற்றவங்க என்ன பண்ண முடியும்? இந்த சுச்சுவேஷனோ இல்லை இந்த கட்சியோ ஓகேன்னு விசிகா தானே டிசைட் பண்ணணும். ஆமாம், விசிகா தலைமை இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா பல மாவட்ட செயலாளருடைய அழுத்தம் தான் இன்றைக்கி அந்த ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காந்துருக்காரு, அந்த கூட்டணியில் போய் இருக்கார். அவங்க வெளியில் சொல்ல முடியல ஓப்பனாக. ஆனால் அதுதான் சுச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை ஏன் எதிர்க்கலன்னு சொல்லும்போது அதான் நான் எதிர்க்கிறல்லங்கிறாரு. ஓகே, நான் எதிர்க்கிறல்ல அப்படின்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டே முதல்ல தப்பாக தான் இருக்குது நம்ம பார்க்கும்போது. குதிரை பேரத்தில் பொறுத்த வரைக்கும் அது கட்சி உட்கட்சி பிரச்சனைங்கிறாரு. அது எப்படி உட்கட்சி பிரச்சனையில் வரும்னு நமக்கு தெரியல. பாஜக பல மாநிலங்களில் வழக்கில் தொடர்புடையவர்களை நேரடியாக அவங்க கட்சிக்குள்ளே இழுத்து போடும்போதெல்லாம் அதை குதிரை பேரம்னு நம்ம சொல்கிறோம், வாஷிங் மிஷின்னு சொல்கிறோம். அது எப்படி தாவேகாவுக்கு அந்த விமர்சனம் பொருந்தாதுன்னு நமக்கு தெரியல. அப்படின்னா அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு வேற யார்ட்டையும் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 10-15 நாளாக விசிகாவில் இருக்கவர்கள்லாம் என் மேலே கோபமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் நிதானமாக யோசிச்சாங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களை விட எனக்கும் அதிகமான மரியாதை என்ன மேலேயும் இருக்குது, அதை விட அந்த கட்சி மேலேயும் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் வரணும், அதிகாரம் வலிமையானது, அதெல்லாம் எனக்கும் தெரியுது. ஆனால் அந்த அதிகாரம் யார் மூலியமாக வரணுன்ற ஒரு கேள்வியும் ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி. நன்றி.